தமிழ்நாட்டினுடைய மரபுகள் பலிகடாக்கப்பட்டிருக்கிறது. சுயநலத்திற்காக, தங்கள் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக, பிஜேபியுடன் செய்து கொண்ட, கொள்கை எதிரியுடன் செய்து கொண்ட அண்டர் கிரவுண்ட் டீலிங்காக தமிழ்நாட்டினுடைய மரபை பலிகடா ஆக்கியிருக்கிறது தாவேகாவினுடைய அரசு, திரு விஜய் அவர்களது அரசு. கவர்னர் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் மரபு கடைபிடிக்கப்படும் என்று சொல்லிய ஆதவர்ஜுனாவும் ராஜ்மோகனும் எங்கே சென்றார்கள்? தாய் வாழ்த்தோடு சட்டமன்றம் தொடங்கியது. தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு எதுவும் இல்லை, தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டது. இதுதான் பதில். ஏங்க வச்சுக்கிட்டாங்க வஞ்சகம் பண்ணுறாரு. வாயில் இருந்தால் தானங்க திறப்பார், ஏதாவது தெரிஞ்சால் தானங்க திறப்பார். அவருக்கு ஏதாவது தெரிஞ்சால் தானே திறந்து வாய் பேசுவார். அவர் ஒன்றுமே தெரியாதவரை போயிட்டு நீங்கள் முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுப்பாரு, சினிமா நடிகரெல்லாம் பார்ப்பார், சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் மீட் பண்ணுவார். வேறு என்ன அவரால் பண்ண முடியும்? எழுதி கொடுத்தா படிப்பார். இதை வேறு என்ன பண்ண முடியும்? நீங்கள் போய் வாயை திறங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறாரு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப லக்கலாக இருக்குது. பிரசிடென்ட் வரும்போதும் கவர்னர் வரும்பொழுதும் அரைவல் தேசிய கீதம் பாடணும், ஆன் டிபார்ச்சர் தேசிய கீதம் பாடணும். இதுதான் அது. ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இப்போ தேசிய கீதம் பாடணும்னு எவங்கையும் சொல்லலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வித்தியாசம் கூட தெரியாத ஒரு அரசாக, ஒரு இக்னரண்ட் அரசாக தாவேகா அரசு செயல்படுகிறது என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு. இல்லை, முதல்ல வந்தே மாதரம் பாடணும் கூட தான் மரபு இல்லை. ஆனால் வந்தே மாதரம் பல இடங்கள்ல பாடினாங்க. இப்போ மோடி சர்வாதிகாரியாக இருந்தால் நீங்களும் சர்வாதிகாரியா? இப்போ மோடிக்கு ஈக்குவலண்டா நீங்கள்? அப்போ மோடியினுடைய பிம்பம் தான் நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கலாமா? மோடியினுடைய பிஜேபியினுடைய டைரக்ட் டீம்னு சொல்கிறத ஒத்துக்கலாமா? வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்ப்பா சார். விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்கி இருக்கு. ஆளுநர் உரையோட வழக்கத்துக்கு மாறா தமிழ்தாய் வாழ்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியா ஜனகணமன தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்கு, 2 வாட்டி இசைக்கப்பட்டிருக்கு. இந்த மரபு மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கவர்னர் உரை ஆரம்பிக்கக்கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர். இந்த கூட்டத்தொடரிலே தமிழ்நாட்டினுடைய மரபுகள் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறது. சுயநலத்திற்காக, தங்கள் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக, பிஜேபியுடன் செய்து கொண்ட, கொள்கை எதிரியுடன் செய்து கொண்ட அண்டர் கிரவுண்ட் டீலிங்காக இன்றைக்கு இணக்கமாக செல்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் அதில் முரண் இல்லை என்றெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டினுடைய மரபை பலிகடா ஆக்கியிருக்கிறது தாவேகாவினுடைய அரசு, திரு விஜய் அவர்களது அரசு. வீராவேசமாக பேசிய ராஜ்மோகன் எங்கே? வீரவேசமாக பேசிய ஆதவர்ஜுனா எங்கே? தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும், தமிழ்நாட்டினுடைய மரபு கடைபிடிக்கப்படும். கவர்னர் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் மரபு கடைபிடிக்கப்படும் என்று சொல்லிய ஆதவர்ஜுனாவும் ராஜ்மோகனும் எங்கே சென்றார்கள்? விஜய் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மரபை இன்றைக்கு அடகு வைத்திருக்கிறார். சுயநலத்திற்காக, தன் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக, கவர்னரை திருப்திப்படுத்துவதற்காக மரபை மீறிய செயலை இந்த தாவேகா அரசு செய்திருக்கிறது. இது என்ன தெரியுது அப்படின்னா, இனிமேல் முதல் இடரல் முற்றிலும் இடரலாக போய்த்தான் முடியும். சார், இதை பத்தி அவர் ராஜ்மோகன் செய்தியாளர்கள்ட்ட சொல்லும் போது, நாங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு உரிய மரியாதையை கொடுத்தோம், அதை ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தோட தான் தொடங்கி இருக்கோம். தேசிய கீதம் 2 வாட்டி பாடப்படுறதுல எந்த தப்பும் இல்லை, இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன தப்பு இல்லை? என்ன தப்பு? மரபு என்ன? தமிழ்நாட்டுடைய மரபு என்ன? தமிழ்நாட்டுடைய சட்டம் என்ன? சட்டத்தை மாற்று. நாங்கள் இப்படி தான் போகிறோம், சட்டத்தை மாற்றுங்க, ஜீவோ போடுங்க, இல்லை சட்டத்தை மாற்றுங்க, தமிழ்நாட்டுடைய மரபை மாற்றுங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கு மத்திய அரசினுடைய உத்தரவு? எப்பொழுதெல்லாம் தேசிய கீதம் பாடப்படுகிறதோ அப்பொழுது வந்தே மாதரம் முதலில் பாடப்பட வேண்டும். இதுதானே உத்தரவு. தேசிய கீதம் எப்போது பாடப்படணும்? என்ன அதுக்கான புரோட்டோகால் என்ன? பிரசிடென்ட் வரும்போதும் கவர்னர் வரும்பொழுதும் அரைவல் தேசிய கீதம் பாடணும், ஆன் டிபார்ச்சர் தேசிய கீதம் பாடணும். இதுதான் அது. ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இப்போ தேசிய கீதம் பாடணும்னு எவங்கையும் சொல்லலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வித்தியாசம் கூட தெரியாத ஒரு அரசாக, ஒரு இக்னரண்ட் அரசாக தாவேகா அரசு செயல்படுகிறது என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரோட்டோகால் தெரியல, என்னன்னு தெரியல.
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மரபை கட்டி காத்து இது நாள் வரை கட்டி காத்த மரபை இன்னைக்கு வந்து பலிகடாக்கி இருக்கிறது திரு விஜய் அவர்கள். எதற்காக? தன் சுயநலத்திற்காக. ஓகே, எதுக்காக பலிகடாக்கி? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ஆனால் அரைவல்னா என்னது? சட்டப்பேரவையில் வந்து கவர்னர் இறங்கின உடனே அவருக்கு சல்யூட் அடித்து, போலீஸ் சல்யூட் அடித்து தேசிய கீதம் பாடி வரவேற்கணும். இது முறை, புரோட்டோகால். ஃபங்க்ஷன் சட்டப்பேரவை தொடரும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடினா மட்டும் போதும். எந்த சட்டமும் உங்களை சொல்லலை. சட்டம் வந்து ஒன்றிய அரசு உங்களை நீக்கிறாது, டிஸ்மிஸ் பண்ணிடாது, ஒன்றும் பண்ணிடாது. அப்போ இதுக்கு கூட பயந்துக்கிட்டு ஒரு அரசு நடக்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட முதலமைச்சர் தலைமையில்? ஆளுநரோட அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சுதான் தேசிய கீதத்தை 2 வாட்டி பாடியிருக்காங்க. ஆமாமா, அது பிஜேபியினுடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்து பிஜேபியினுடைய ஏவலாளியாக செயல்படக்கூடிய தாவேக அரசு இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டின் மரபை பலி கொடுத்திருக்கிறது. இது பிஜேபியினுடைய முன்னொரு வடிவம் என்பதுதான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா சார், இப்போ கடந்த முறை திமுக ஸ்டாலினோட ஆட்சியில கூட வந்து ஆளுநர் வந்து மத்திய அரசுக்கு எதிரான வாசகங்களை படிக்க மாட்டாங்கிற அளவுக்கு போனாரு. ஆனா இந்த முறை இவங்க மத்திய அரசுக்கு எதிராக இருந்த வாசகங்களை, மும்மொழி கொள்கையை அமல்படுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது, நிதியை ஒழுங்கா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வாசகங்களை ஆளுநர் படிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த அரசு வந்து மத்திய அரசுக்கு பணிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஆமா, நீங்க வந்து முதல்ல ஆளுநருடைய கோரிக்கைக்கு பணிஞ்சிட்டீங்க. அதுக்கு ஈக்குவலா கிவ் அண்ட் டேக் பாலிசி அவர் எழுதின உரையா படிச்சுட்டு போயிட்டாரு. முடிஞ்சு போச்சா? மரபு என்னது? ஒரு அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை ஃபுல் ஸ்டாப்பு கம்மா கூட சேஞ்ச் பண்ணக்கூடாது. யாரு? ஆளுநர். அதை அப்படியே படிப்பதான் மரபு. அந்த மரபு முன்னாள் ஆளுநர் மீறினாரு. இந்த ஆளுநர் வந்து இவங்க வந்து அடிபணிஞ்சு போயிட்டதுனால, முதல்ல அடிபணிஞ்சு போயிட்டதுனால, தமிழ்நாட்டு மரபை வந்து அவர் காலில் கிடத்தி விட்டதுனால, தமிழ்நாட்டு மரபை வந்து மீறி முதல்லே வந்து நேஷனல் ஆந்தம் பாடி தமிழ்தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் வந்தே மாதரம், அதுக்கப்புறம் நேஷனல் ஆந்தம் இதெல்லாம் பாடினாங்க. இல்ல சார், வந்தே மாதரம் பாடல. தேசிய தமிழ்தாய் வாழ்த்து நேரடியா தேசிய கீதம், அதுக்கப்புறம் இறுதியில தேசிய கீதம். அது தப்பு. அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? மத்திய அரசு உத்தரவை மீறி இருக்காங்களா இல்லையா? எதுக்கு தேசிய கீதம் பாடினீங்க? தமிழ்நாட்டுடைய மரபு என்னது? தமிழ்தாய் வாழ்த்து, கடைசியில் வந்தே தேசிய கீதம். நீங்கள் மத்திய அரசு உத்தரவு என்ன சொல்லியிருக்கு? எப்பொழுதெல்லாம் தேசிய கீதம் பாடப்படுகிறதோ அதற்கு முன்னால் வந்து வந்தே மாதரம் பாடணும்னு சொல்லியிருக்கு. இதைத்தானே பதவியேற்பு விழாவில் கடைப்பிடிச்சார் ஆளுநர். இதைத்தானே ஆளுநர் மாளிகையில் கடைப்பிடிச்சார் ஆளுநர். அப்போ இங்கே வந்து எப்படி வந்து நீங்கள் தேசிய கீதத்தை முதல்ல பாடினீங்க? சொல்லுங்க, எப்படி பாடினீங்க? மத்திய அரசோட அழுத்தத்துக்கு அவங்க பணிஞ்சிட்டாங்க. மத்திய அரசினுடைய அழுத்தத்திற்கு முதலில் பணிந்ததினால் இவங்க கொடுத்த ஆளுநர் உரையை அப்படியே படிச்சுட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான். ஆனா ஆளுநர் உரையில வந்து நல்ல ஷார்ப்பான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. மும்மொழி கொள்கையை நாங்க எக்காரணத்தை கொண்டு அமல்படுத்த மாட்டோம், எங்களுக்கான மும்மொழி கொள்கையை அமல்படுத்த சொல்லி நீங்க நிதியை தடுத்து நிறுத்தக்கூடாது, தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மாட்டோங்கிற விஷயங்கள் இருந்தது. அதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயமா பாக்குறீங்களா? ஏற்கனவே திமுக அதை தானே சொல்லிச்சு. போன திமுக நீங்க கவர்னர் உரை எடுத்து பாருங்க, அதுல என்ன இருக்கு? அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கங்க தாவேக்கான்னு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? கட் அண்ட் பேஸ்ட் உரைதாங்க. திமுகவினுடைய உரையை அப்படியே படிச்சிருக்காங்க. புதுசா எந்த விஷயமும் இல்ல. புதுசா என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? ஏற்கனவே திமுக சொல்லியிருக்கு, பட்ஜெட்ல சொல்லியிருக்கு. ஏற்கனவே வந்து மும்மொழி கொள்கையை பற்றி, இருமொழி கொள்கையை பற்றி சொல்லியிருக்கு. NEP அனுமதிப்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கு. நீட்டை விளக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்படி எல்லாத்தையும் சொன்னதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அதிகாரிகள் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை வந்து கவர்னர் படிச்சுட்டு போயிருக்காரு. இதில் என்ன இருக்கு? ஏதாவது புதுசாக இருக்கா? பழைய மந்தையில் புதிய கல், அவ்வளோதான். இதுல வேற என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியும். ஆளுநர் உரைக்கு சிறப்பு முக்கியத்துவம்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ திமுக கொடுத்த உரையும் இந்த உரையும் எடுத்து பாருங்க, சென்டென்ஸ் கூட மாறி இருக்காது. அங்கங்க நம்பர் மட்டும் கொஞ்சம் கூட குறையா இருக்கும், அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? இப்போ டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி ஒரு 40-45 நாட்கள் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ளேயும் இப்போ சட்டமன்றத்துக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் வாயை திறங்க சிஎம் அப்படின்ட்டு பதாகைகளோட வந்து ஒரு ஹார்ஸா எதிர்ப்பை பதிவு பண்றாங்க. ஒரு ஷார்ட் டைம்லேயே இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கணுமா? திமுகவுக்கு பாவம், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கலுங்க. கேலி கிண்டல்லாம் படியெல்லாம் பண்ணலாமா திமுக? ஏங்க வச்சுக்கிட்டாங்க, வஞ்சகம் பண்ணுறாரு. வாயில் இருந்தால் தானங்க திறப்பாரு, ஏதாவது தெரிஞ்சா தானங்க திறப்பாரு. அவருக்கு ஏதாவது தெரிஞ்சா தானே திறந்து வாய் பேசுவார். அவர் ஒன்றுமே தெரியாதவரை போயிட்டு நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பாரு, சினிமா நடிகரெல்லாம் பார்ப்பாரு, சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் மீட் பண்ணுவார். வேற என்ன அவரால் பண்ண முடியும்? எழுதி கொடுத்தா படிப்பார்.
எழுதி கொடுத்தா படிப்பாரு. இல்ல இதை வேற என்ன பண்ண முடியும்? நீங்க போய் வாயை திறங்கன்னா அவர் என்ன பண்ணு வச்சுக்கிட்டா வந்தேகம் பண்றாரு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப லக்கலா இருக்கு. அவர் வச்சுக்கிட்டா வந்தேகம் பண்றாரு. இருந்தா தானங்க சட்டியில இருந்தா தானங்க அகப்பையில வரும். அவருக்கு ஒன்றும் தெரியாதாங்க, கேள்வியும் தெரியாது பதிலும் தெரியாது, எப்படி அவர் சொல்லுவாருமோ? நான் சபாநாயகர் சொல்லும்போது விஜயை பத்தி சொல்லும்போது வரலாற்று தரவுகளை ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காரு விஜய். அவரை யாரும் சாதாரணமா எடை போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்ல வேண்டியதானே, பேச வேண்டியதானே. வரலாற்று தரவுல ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கவர் இது வரைக்கும் ஆட்டின உரையெல்லாம் எடுத்து பாருங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் உரை பண்ணியிருப்பாரு. ஆக்ரோஷமா கத்திருக்காரு. எந்த வரலாற்று தரவு சொல்லியிருக்காரு உருப்படியா சொல்லுங்க. ஜெயஸ்ரீ பிரபாகரனுக்கு வந்து சபாநாயகர் ஆக்கிட்டன்றதுனால இப்படி சிஞ்சா இந்த மாதிரி சிஞ்சா போடுறாருன்றது வேணா நம்ம உறுதிப்படுத்திக்கலாமே ஒழிய, ஒருவேளை வேற வரலாற்று தரவுகளை ஜெயஸ்ரீ பிரபாகரனுக்கு தெரிஞ்ச வரலாற்று தரவுகளை வேணா சொல்லியிருக்கலாம். அது ஓப்பனா பேசத்தானே சொல்றாங்க. ஓப்பனா பேசுங்க, பத்திரிகையாளர் சந்திச்சு வரலாற்று தரவுகளை சொல்லுங்க. உங்க வரலாற்று தரவுகளை கூட சொல்ல வேணாம். நீங்க நான் கிறிஸ்டி ஆசிரியரா, உங்கள்கிட்ட அது கூட எதிர்பார்க்கல. ஆட்சியோட செயல்பாடுகள் நிதி ஆயோக்ல போனீங்க, என்ன பேசுனீங்க சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்க, என்ன பேசுறீங்க சொல்லுங்க. எதுவுமே பேச மாட்டேன். பத்திரிகையாளரை பார்த்தா பின்னங்கால் பெரல் அடிச்ச ஓடுவேன்னா அப்புறம் என்னங்க அதுக்கு? என்ன 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 வாட் கைண்ட் ஆஃப் மெசேஜ் யூ ஆர் கிவிங் டு த பீப்புள்? உங்களை எலெக்ட் பண்ண பீப்புளுக்கு. இவர் மோடியோட ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ பண்றாரா? ஆளுங்க இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் மேல குறை சொல்றது, பிரஸ்ஸை நேரடியா சந்திக்காம தவிர்க்கிறதுன்னு அப்படியே மோடியோட ஃபார்முலாவே இவரும் ஃபாலோ பண்றாருன்னு புரிஞ்சுக்கலாமா? மோடியாவது மான் கி பாத்னு பேசுறாருங்க. மோடியாவது அவங்களுக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு கேள்வி எல்லாம் முதல்ல எழுதி கொடுக்க சொல்லி அதுக்காவது ஆன்சர் பண்ணியிருக்காரு போன எலெக்ஷன்ல. நீ என்ன பண்ணிருக்கீங்க? பத்திரிகையாளர் சந்திக்காத ஒரு சிஎம். 4 தூண்கள்ங்க ஜனநாயகத்துடைய 4 தூண்கள். என்ன பில்லரு? ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், பார்லிமெண்ட்டு, அப்புறம் என்னது மீடியா. அப்ப 4வது தூரம் சந்திக்காம எப்படி ஆட்சி நடத்துவீங்க? இப்போ மோடி சர்வாதிகாரியா இருந்தா நீங்களும் சர்வாதிகாரியா? இப்போ மோடிக்கு ஈக்குவலண்டா நீங்க? அப்போ மோடியினுடைய பிம்பம் தான் நீங்க சொல்றது ஒத்துக்கலாமா? மோடியினுடைய பிஜேபியினுடைய டைரக்ட் டீம்னு சொல்றது ஒத்துக்கலாமா? அதுக்கு ஏத்துக்குவீங்களா நீங்க? மோடி மாதிரி செயல்படுறீங்க. அவங்க அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரஸ் சிஎம் சந்திக்கணுங்கிறது ஒன்றும் கம்பல்ஷன் கிடையாது, நீங்க ஏன் அப்படி ஒரு டிமாண்ட் வைக்கிறீங்க? நாங்க அமைதியா நாங்க என்ன செய்யணுமோ அந்த விஷயம். என்ன செஞ்சுட்டீங்க இது வரைக்கும்? என்ன செஞ்சுட்டீங்க? என்ன சொன்னீங்க போன வட்டம்? அவங்க சிங்கப்பெண் படை 200 ரூபாய் யூனிட் கொடுத்தது, இந்த மாதிரி விஷயத்த பெரிய விஷயமா சொல்றாங்க. சரி, ஒன்னொன்னா பார்ப்போம். சிங்கப்பெண் படை. சிங்கப்பெண்ணுக்கு என்ன இருக்கணும்? சிங்கத்துக்கு பல்லு இருக்கணுமா இல்லையா? சிங்கத்துக்கு கையில வந்து நகை இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். அப்பதானே சிங்கம் அது. ஆமா. இந்த சிங்கப்பெண் படைக்கு வந்து ஆயுதம் கிடையாது, லத்தி கிடையாது, துப்பாக்கி கிடையாது, எஃப்ஐஆர் போட முடியாது, சார்ஜ் ஷீட் போட முடியாது. அப்புறம் என்ன சிங்கப்படை? சிங்கப்பெண் படையை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு சிங்க ஆண் படை ஒன்று அனுப்ப வேண்டியது இருக்கு. இப்போ நேற்று கூட ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு சிங்கப்பெண் படை போயிருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆண் படை போயிருக்கு. இதுதான் உங்க லட்சணம். சிங்கப்பெண் படை நீங்க ஏற்கனவே இருந்த பின் கண்ட்ரோலை ஸ்டிக்கர் ஒட்டி மாத்திருக்கீங்க. வேற என்ன நீங்க சாதிச்சிட்டீங்க? சிங்கப்பெண் படை உருவாக்கிட்டீங்களா? சரி, சிங்கப்பெண் படை உருவாக்குனீங்க. 34 நாள்ல 1 மாசத்துல 227 குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு. பாலியல் சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவம் நடந்திருக்கு. அன்னைக்கு வந்து என்ன சொன்னீங்க? எல்லா குற்றச்சம்பவத்துக்கு காரணம் ஸ்டாலின் தான், ஸ்டாலின் சார் சொன்னீங்களா இல்லையா? இப்ப விஜய் சார் சொல்லலாமா? காரணம் யாருன்னு சொல்லலாமா? விஜய் சார் நீங்க தானே காரணம். அன்னைக்கு சொன்னீங்க, நீங்க தானே சொன்னீங்க. இப்ப விஜய் சார்ன்னு சொல்லலாமா? அதுல 106 குற்றச்சம்பவங்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடந்திருக்கு. இதுல அதிகமா இன்வால்வ் பண்ணவங்க தாவேகா கட்சிக்காரங்க. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாத்துட்டீங்க? அமைதியா இருந்து என்னதை பாதுகாத்தீங்க? சொல்லுங்க. சரி, போதைப் பொருள் தடுப்பு. நாங்க வந்து போதைப் பொருளே ஒழிச்சிருவோம், போதைப் பொருள் கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டதே திமுக தான் சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்க. சரி, போதைப் பொருளை வந்து பிடிச்சிருக்கான் இடி. எப்ப? இந்த மே மாதம் 25ஆம் தேதி, ஏப்ரல் மேலே பிடிச்சிருக்காங்க. எங்க மன்னார் வளைகுடாவில் கிட்டத்தட்ட 258 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருளை பிடிச்சிருக்காங்க. இதுல இன்வால்வ் வந்து ஜோ மார்டின் ஒருத்தர் நேம் பண்றான் இடி. ஓகே, தமிழா பாண்டியன் சொல்றாரு ஜோ மார்டின் வந்து விஜயோட மாமான்றாரு. மாரிதாஸ் சொல்றாரு ஜோ மார்டின் வந்து ஆதவர்ஜுனா மாமனார்னு. எந்த மாமனாரியா? எந்த மாமாயா? யார் மாமாயா? சொல்லுங்கயா.
இது கூட இவங்க ரெண்டு பேருமே அது வந்து எங்களுக்கு சொந்தமானவங்க கிடையாது. சரி, யாருக்கு சொந்தமானவங்க? இப்ப யாருடைய பொறுப்பு அது? ஸ்டாலின் சொல்லணுமா, இல்ல எடப்பாடி சொல்லணுமா, இல்ல சீமான் சொல்லணுமா, இல்ல அண்ணாமலை சொல்லணுமா? யாரு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு யாரு? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு லீட் பண்றது யாரு? விஜய். விஜய் தானே சொல்லணும். அப்ப சொல்லுங்க யாருன்னு கண்டுபிடிங்க. யாருங்க போதைப் பொருளை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, ஒருத்தன் பேரை கண்டுபிடிக்க முடியல அவங்கள உங்க போலீஸால? யார் அது? இந்த ஜோ மார்ட்டின் யாரு? இடி சொன்ன ஜோ மார்ட்டின் யாரு? ஒருத்தர் விஜய் மாமான்றாரு, ஒருத்தர் வந்து ஆதவர்ஜனா மாமான்றாரு. ஆதவர்ஜனா மாமான்னு சொன்னவர் தூக்கி உள்ள போட்டீங்க. விஜய் மாமான்னு சொன்னவர் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப யாரு மாமாயா? மாமா யார்? அந்த மாமா சொல்லுங்க, யார் அந்த மாமா சொல்லுங்க, யாரு சொல்லணும்? இப்ப போதைப் பொருளை ஒழித்து விடுவேன் என்று சொன்ன விஜய் அந்த மாமாவை கூட கண்டுபிடிக்க முடியலையேப்பா. அப்ப இந்த அரசு வந்து வெற்று விளம்பரங்கள் தான் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? வெற்று விளம்பரம், ரீல்ஸ் அரசுங்க, ஷார்ட்ஸ் அரசுங்க, ரீல்ஸ் அரசுங்க. ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும், அமைச்சர்கள் எல்லாம் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பையன் வந்து ரீல்ஸ் போட்ட பையன், 18 வயசு பையன், மருத்துவமனையில் போய் பாம்பு கடிச்சதுக்கு மருந்து கிடைக்காம சுற்றி செத்து அவன் பாடியை கூட என்ன வாங்காமல் இருக்காங்க. அவன் தாவக்கா கட்சிக்காரன் சேர்ந்தவன், அவனுக்கே நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல. இவங்க என்ன வந்த அத்தனை எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் நாங்கள் வந்து மருத்துவமனையை ஆய்வு செய்ய போகிறோன்னு போனால் இல்லை எங்கேயாவது மருந்து இருக்குன்னு கேட்டானா? ஒரு அமைச்சர் போய் ஆய்வு செய்கிறாரு, டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நான் இங்கே இப்படி ஃபெசிலிட்டி இருக்குது, இங்கே டயக்னாஸ்டிக் ஃபெசிலிட்டி இருக்குது, இங்கே லேப் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் அதெல்லாம் விட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன், போட்டாங்கடா இருக்குன்னு. அதாவது ஒரு ஸ்கூலில் வந்து எல்லாம் நான் சொன்னதெல்லாம் நுழைஞ்சா அப்படின்னு கேட்பாரு வாத்தியார். சார் எல்லாம் நுழைஞ்சார், வால் மட்டும்தான் சார் நுழையலன்னு நான் விட்டேன். என்னடா அது வால் மட்டும் நுழையில? என்னடா நுழையில? இந்த பெருச்சாலி உள்ளே போயிட்டு இருக்கு சார், அந்த ஓட்டைக்குள்ள எல்லாம் போயிடுச்சு, வால் மட்டும்தான் நுழையல சார்ன்னு சொல்ல. அது மாதிரி இருக்கு எங்களுடைய ஆட்சி நிர்வாகம். எப்படிப்பட்ட நிர்வாகம்! ஸோ ஒருத்தர் வந்து முதலமைச்சர் பேசுறதே இல்லை. அவர் சந்திக்கிறவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் பாருங்க, எல்லாம் சினிமா நடிகர்கள், சினிமா சம்பந்தப்பட்ட ஆளுகளை தான் சந்திச்சு ட்விட்டர்ல வருது. வேற யாரை பண்ணிருக்காரு? இந்த காக்னிசன்ட், டிசிஎஸ், இந்த 2-3 கார்பரேட் கம்பெனிக்காரங்களை சந்திச்சிருக்காரு. இப்போ ஒன்று வந்து சினிமாக்காரங்களை சந்திப்பாரு, இல்லைன்னா கார்பரேட் கம்பெனிக்காரங்களை சந்திப்பாரு. சாதாரண மக்களை சந்திக்க மாட்டாரு, அரசியல்வாதிகளை சந்திக்க மாட்டாரு, அதிகாரிகளை சந்திக்க மாட்டாரு. ஆனா அமைச்சர்கள் கூட தொடர்ந்து ஆய்வு நடத்துறாரு. நிதி நிலவரம் குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட கேட்டாரு, மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டாரு. 2 முக்கியமான துறைகளையும் எப்படி ரீஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் டிஸ்கஷன் நடந்துச்சு. போக்குவரத்து துறையை சரி பண்ணி ஏற்கனவே இருந்த கடன் சரி பண்றதுக்கு திரு முதலமைச்சர் விஜய் வந்து ஆக்கப்பூர்வமான சொல்யூஷன் கொடுத்துட்டாரா? மின்சாரத்துறையில வந்து 2,40,000 கோடி கடன்ல இருக்கு. அந்த கடன்லாம் ஒழிச்சு மின்சாரத்துறையை ரிவைவ் பண்றதுக்கு ஐடியா கொடுத்துட்டாரா முதலமைச்சர்? சொல்லுங்க, என்ன ஐடியா கொடுத்துருக்காரு? ஐடியா கொடுத்தது தான் உங்களுடைய வெள்ளை அறிக்கையில வந்திருக்கும்ல, நாங்க இதெல்லாம் செய்ய போறோம்னு. என்ன ஐடியா கொடுத்தாரு? ஆனா வெள்ளை அறிக்கையில முந்தின டிஎம்கே அரசை பயங்கரமா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நிறைய மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்திருக்கு, நிறைய லீக்கேஜஸ் நடந்திருக்கு. என்ன வெள்ளை அறிக்கையில எல்லாம் ஆல்ரெடி இருந்த டேட்டா தான். நான் ஏற்கனவே 100 முறை பேசியிருக்கேன் இந்த டேட்டாவை பத்தி. இந்த டேட்டாவை பத்தி 100 முறை பேசியிருக்கேன். எலெக்ஷனுக்கு முன்னாலேயும் பேசியிருக்கேன், எல்லா பொருளாதார வல்லுநரும் பேசியிருக்காங்க. நீ என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க? சொல்லுங்க, என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கடன் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி அந்த கட்டுக்குள் இருக்கு, அந்த அளவில் இருக்கு, 0.3% கூட இருக்கு, அவ்வளவுதானே? மோடி எவ்வளவு கூட வச்சிருக்காரு தெரியுமா? ஜிஎஸ்டிபி ரேஷியோல 28-30% இருக்கணும், 28% உள்ள இருக்கணும். 60% வச்சிருக்காரு, வாங்கி வச்சிருக்காரு கடன் மோடி. இவங்க 0.3% தான் கூட வச்சிருக்காங்க கடன். மூலதன செலவு குறைச்சி செலவழிச்சிருக்காங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க வெள்ளை அறிக்கையில. மூலதன செலவு குறைச்சி செலவழிச்சு எப்படி டபுள் டிஜிட் பொருளாதாரம் வந்துச்சு? அதுக்கு உங்க நிதியமைச்சரால் விளக்கம் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. மூலதன செலவு குறைச்ச பிறகு எப்படியா டபுள் டிஜிட் பொருளாதாரம் வந்துச்சு? சொல்லு. திமுகவை எப்படி அச்சீவ் பண்ணாங்க? இல்லை நம்பர் அவங்களா போட்டுக்கிட்டாங்களா? நிதி ஆயோக் சொல்லியிருக்கலாம், ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்கலாம், அப்ரூவ் பண்ணியிருக்கலாம். 11.19% பொருளாதார வளர்ச்சி எப்படி வந்துச்சு? மூலதன செலவு குறைஞ்சுன்னா. அப்ப திமுக அரசு என்ன பண்ணுச்சு? ஜெயலலிதா அவர்கள் 2011 ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுது 6,70,000 கோடி பொருளாதாரம். ஓகே,
அடுத்து பதவியை விட்டு அவங்க அந்த அம்மா மறையும் பொழுது கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி பொருளாதாரம். எடப்பாடி வெளியே போகும்போது 19 லட்சம் கோடி பொருளாதாரம். அப்போ ஜெயலலிதா மாட்டிருந்து எடப்பாடி வாங்கி 4.5 வருஷம் ஆண்டு 6 லட்சம் கோடியை உயர்த்தினார். ஆனால் 5 வருஷம் ஆண்ட முக ஸ்டாலின் அவர்கள் 15 லட்சம் கோடியை உயர்த்திருக்காரு பொருளாதாரத்தில். இதை உங்க வெள்ளை அறிக்கை பேசியிருக்கா? அவங்களுக்கு சாதகமான விஷயத்த அவங்களுக்கு சாதகமான விஷயத்த அவங்க ட்வீட் பண்ணி பிம்பிளிக்கா பிளாப்பி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கான வழியை வந்து எப்படியெல்லாம் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியை டியூன் பண்ணி ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து எதெல்லாம் சொன்னால் திமுக அரசு மேலே குற்றச்சாட்டு வருமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றாம டிலே பண்றதுக்காக தான் இந்த வெள்ளை அறிக்கையை விட்டுருக்காங்க. ஆமாங்க, வாக்குறுதி அதனால நிறைவேற்ற முடியாது. நீ எலெக்ஷனுக்கு முன்னால என்ன சொன்னீங்க? 100% இந்த விஜய் சொல்றதை நம்புங்க. எது பாசிபிளோ, எது ஃபீசிபிளோ, எது ப்ராக்டிக்கலோ, எது செயல்படுத்த முடியுமோ அதை மட்டும்தான் அந்த விஜய் சொல்லுவான். சொன்னது யாரு? விஜய் தான். சொன்னது யாரு? விஜய். எத்தனை அறிக்கை கொடுத்தாரு? 5 தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு. எவ்வளவு தெரியுமா? ஒரு தேர்தல் அறிக்கை செலவிடு, ஒரு தேர்தல் அறிக்கை வருஷத்துக்கு 3.9 லட்சம் கோடி வேணும், எக்ஸ்ட்ரா வேணும். அப்போ அது இந்த தேர்தல் அறிக்கையை அனௌன்ஸ் பண்ணும்போதும் உனக்கு தமிழ்நாடு பட்ஜெட் என்னன்னு தெரியாதா? ஃபிஸ்கல் டெபிசிட் என்னன்னு தெரியாதா? டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ என்னன்னு தெரியாதா? எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் என்னன்னு தெரியாதா? எவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியாதா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நீ 3.9 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா ஸ்கீம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க? நீங்கள் எப்படி சொன்னீங்க? சொல்லுங்க, எப்படி சொன்னீங்க? சும்மா அடிச்சு விட்டுருக்க. வரலன்னு இவன் வந்து நிறைவேற்று. எங்கே போச்சு? 500-200 யூனிட்டு நான் மின்சாரம் தருவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 500 யூனிட் கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அந்த மின்சாரம் அப்ளிகபிள்னு சொல்லி 100 யூனிட்டுக்கு மேலே போனாலே ₹4.77 கூட்டி இன்னைக்கு மின்சார கட்டணம் 3.5 மடங்கு உயர்ந்துருச்சு. நியர்லி 4 மடங்கு உயர்ந்திருக்கு மின்சார கட்டணம். யாருக்கு ஓட்டு? உனக்கு வந்து ஓட்டு போட்டவங்க. திமுக வேணாம், அதிமுக வேணாம், திமுக வேணாம், அதிமுக வேணாம், என் பேரன் சொல்லிட்டான், என் பேச்சு சொல்லிட்டான், என் மகன் சொல்லிட்டான்னு ஓட்டு போட்ட மக்களை இன்னைக்கு 4 மடங்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இன்னைக்கு இந்த தாவேக அரசு தண்டிச்சிருக்கிறது.